ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை பாலத்தில் கான்கிரீட் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிவதால் பொதுமக்கள் அச்சம். பாலத்தில் வளரக்கூடிய செடிகளை அகற்ற கோரி மக்கள் கோரிக்கை. தென் தமிழகத்தின் வற்றாத ஜீவநதி என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆற்றின் ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை பாலம் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் நகரத்தையும் திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலையையும் இணைக்கும் மிக முக்கிய பிரதான பாலம் ஸ்ரீவைகுண்டம் ஆற்றுப்பாலம். ஆண்டுதோறும் பராமரிக்கப்பட வேண்டிய மிகவும் பழமை வாய்ந்த இந்த தடுப்பணை பாலத்தை நெடுஞ்சாலைத் துறையினர் முறையாக பராமரிக்காத காரணத்தால் பாலத்தின் பல இடங்களில் அரச மரங்கள் முளைத்து அதனால் பாலத்தில் விரிசல் விழுந்து ஆங்காங்கே உடைந்து காணப்படுகிறது. இது சம்பந்தமாக பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் பெயரளவிற்கு மட்டுமே சில வேலைகளை செய்கின்றனர். ஆனால் இன்று வரை நிரந்தர தீர்வு காணப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் சமீப காலமாக ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை பாலத்தின் வடக்கு பகுதியில் பல இடங்களில் கான்கிரீட் சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து வெளியே தெரிகிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த பாலத்தின் வழியாக சென்றாலும் அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தினம்தோறும் 300க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இந்த பாலத்தின் வழியாக சென்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் கனரக லாரிகளும் இந்த பாலத்தின் வழியாகத்தான் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் சென்று வருகிறது. பழமையான பாலத்தை முறையாக சீரமைத்து பாலத்தின் ஆங்காங்கே வளர்ந்திருக்கும் ஆலமரங்களை அகற்றி பாலத்தின் சிமெண்ட் பெயர் கம்பிகள் தெரிவதை சரி செய்தும் பாலத்தை பாதுகாக்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். JG செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் சுந்தர்ராஜன்.